போர் தான் இதை சொல்லுவாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்து பத்ர் போருக்கு முன்னாடி எத்தனை தாக்குதல் நடந்திருக்கு? 8. குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எத்தனை படையெடுப்புகள் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில்? அந்த 16 மாதங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏவி விட்ட படைகள் எத்தனை? 8. குறைஷிகள் 0. அவன் தான் தான் உண்டு தாவால உண்டு இருந்திருக்கிறான். நல்லா பார்க்கணும். இங்க வந்து தற்காப்புக்கு வந்தவன் அபூ ஜஹல் தானே தவிர தற்காப்புக்கு போனது சஹாபாக்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த படை பிரிவுகள் நடந்தது இல்ல, அந்த லிஸ்ட் பாருங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைஃபுல் பஹர் அப்படிங்கிறது. இதை பத்தி ஹதீஸ்கள் எல்லாம் வருது. சைஃபுல் பஹர் 30 முஹாஜிர்கள் ஃபர்ஸ்ட் படைப்பிரிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனது இதுதான். 30 முஹாஜிர்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு லீடர். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில அனுப்புறாங்க. வேலை என்ன? ஷாமில் இருந்து வரக்கூடிய வியாபார கூட்டத்தை மறிக்கிறது. அதே வேலை. பத்ர் போர்ல என்ன வேலை? இந்த வாட்டி லீடர் யார் அந்த இடத்துக்கு? அபூ ஜஹில். அபூ ஜஹில் அட்டாக் பண்ணி அதை வந்து பிடிக்கிட்டு வர்றது தான் ரசூலுல்லாஹ் கொடுத்த வேலை. இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நடக்குது. 30 முஹாஜிர்கள். இதுல இன்னொரு விஷயம் மெயினா சொல்றேன். ரசூலுல்லாஹ் அனுப்பின எல்லா படைப்பிரிவுகளிலும் முஹாஜிர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அன்சாரிகள் கிடையாது. இதுல ஒரு மேட்டர் இருக்கு. இது கடைசியா நான் பத்ர் அந்த கடைசி ஃபினிஷ் ஆகும்போது அது சொல்லுவேன். இது ஒரு மைண்ட்ல வச்சுங்க. என்னன்னா முஹாஜிர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, மதீனாவாசிகள் இந்த வேலைக்கு ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணல. ரெண்டாவது ஒரு மாசத்திலேயே அடுத்த மாசமே 7ஆம் மாதம் 60 முஹாஜிர்களை ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. லீடர் யாரு? உபாதா இப்னு ஹாரிஸ். ராஃபிக், அந்த போருடைய பேர் வந்து ராஃபிக். அது பாத்தீங்க அப்படின்னா அபூ சுஃபியானை மடக்கிறது, அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்துறாங்க. அடுத்து 3வது படைப்பிரிவு அடுத்த மாசமே கர்ரார். இது எல்லாமே மிஸ் ஆகுது. எப்படி பத்ர் போர்ல வந்து அவங்க மிஸ் ஆகுறாங்களோ, எஸ்கேப் ஆகுறாங்களோ, அது மாதிரி இதுவும் மிஸ் ஆகுது. மிஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கர்ரார் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்தம், அதுவும் பாத்தீங்கன்னா 8ஆம் மாசம் நடக்குது. இதுக்கு லீடர் யாரு? சாத் பின் அபி வக்காஸ். இது என்ன பிடிக்கணும்? இதே அசைன்மெண்ட் தான். வியாபார கூட்டம் போவோம், மடக்கி எடுத்துட்டு வாங்க. இவங்களும் ஃபெயிலியர். அடுத்தது வத்தான் போர். இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இப்போ பத்ர் ஃபர்ஸ்ட் கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு விட்னஸ். ரசூலுல்லாஹ்வே போறாங்க. கூட 70 முஹாஜிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு போறாங்க. இதுவும் ஃபெயிலியர். அடுத்தது புவாத் போர். இந்த போர்லயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. 200 நபி தோழர்கள் போறாங்க. அது 2 முஹாஜிர்கள் தான். இந்த போரும் ஃபெயிலியர். அடுத்தது 6வது சஃப்வான் போர். இதுதான் முதல் பத்ர் போர்னு சொல்றாங்க. இதுல யார் போனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தோழர்கள். இதுவும் ஃபெயிலியர். அடுத்தது துல் உஷைரா போர். இதை பத்தி இதுல கூட ஹதீஸ்ல கூட நானே பார்த்திருக்கேன். துல் உஷைரா போர் 150 இருந்து 200 முஹாஜிர்கள். இதுக்கு லீடர் யாரு? ரசூலுல்லாஹ். அடுத்தது பனுல் நஹ்லாங்கிற போர். இது வந்து ரஜப்ல. இது என்ன நடக்குது? 12 முஹாஜிர்கள். இது ஒரு சின்ன ஒரு கூட்டம் வேவு பார்க்கறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இது அப்துல்லா இப்னு ஜஹஷ் அப்படிங்கிற அந்த ஒரு நபி தோழரை அனுப்புறாங்க. அதாவது மிஸ் ஆயிட்டே இருக்கு. இவங்க கால்குலேட் பண்றது என்ன ஆகுது? மிஸ் ஆகுது. அதாவது அபூ சுஃபியான் கிளம்பிட்டாருங்கிறாங்க. இவங்க போய் கரெக்டா மடக்கணும்னா நாமக்கல் வச்சு மடக்கணும். நாமக்கல் இவங்க போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா காலையில அவங்க அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. சரி மிஸ் ஆகுது. அடுத்த வாட்டி திருச்செங்கோடு ஸ்கெட்ச் போடலாம்னா திருச்செங்கோடு ஸ்கெட்ச் போடுறாங்க. திருச்செங்கோடு போகும்போது பாத்தீங்கன்னா நைட்டே போயிடுறாங்க. எப்போ போனாலும் டைமிங் மிஸ் ஆகுது. அதாவது இவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கும் இவர் செய்தி கலெக்ட் பண்ற, ஏன்னா புதுசு இல்ல, இந்த வேலைக்கு புதுசு இல்ல, அந்த மக்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சது இல்ல. இப்படி மிஸ் ஆயிட்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? நக்லாங்கிற ஒரு இந்த ஒரு ஸ்கெட்ச் வந்து வேற மாதிரி ரசூலுல்லாஹ் போடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த வழியில வேவு பார்க்க போய் தான் மிஸ் ஆகுது, மக்காவில போய் வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது மக்கா ஊர்ல இருந்து கிளம்பும் போது ரசூலுல்லாஹ் கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதாவது இங்க இருந்து மக்கால இருந்து கிளம்புது, அதுக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்குல்ல, இந்த ஒட்டகத்துக்குன்னு ஒரு ஸ்பீட் இருக்கு, எத்தனை நாள் இந்த இடம் கிராஸ் ஆகும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். நம்ம நினைச்சிருக்கிற ரசூலுல்லாஹ் வேற, இந்த ரசூலுல்லாஹ் வேற. இவங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்க? இதை வந்து ரசூலுல்லாஹ் வந்து அந்த நபித்தோழர்களுக்கும் சொல்லல எங்க போய் வேவு பார்க்கணுங்கிறது. என்ன பண்றாங்க? அப்துல்லா இப்னு ஜஹஷ் சஹாபியை கூப்பிடுறாங்க, ஒரு லெட்டர் கொடுத்துறாங்க. இந்த லெட்டரை எடுத்துட்டு இந்த டைரக்ஷன்ல போய்கிட்டே இருங்க, நேரா 2 நாள் டிராவல் பண்ணி போங்க. 3வது நாள் இந்த லெட்டர் காலையில் ஓபன் பண்ணி படிங்க அப்படிங்கிறாங்க. நேரா இவர் போறாரு. 2 நாள் கழிச்சு அந்த லெட்டர் கிழிச்சு பாக்குறாரு. பார்த்தா மக்காவுக்கு போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். இது மக்காங்கிறது வந்து என்ன? அது சாவுடைய வாயிலிருந்து தப்பிச்சு இவங்க குழப்ப ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல மக்காவுக்கே போகணுங்கிறது வந்து இங்கே சொல்லி அனுப்பியிருந்தாங்கன்னா போகும்போது உங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கும். 2 நாள் கழிச்சு லெட்டரை படிங்கும் போது என்ன ஆயிரும்? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சரி வந்தாச்சு, இது வரைக்கும் முடிச்சுட்டு போயிடலாம். அவர் என்ன கிடையாது? அப்துல்லா இப்னு ஜஹஷ் மற்ற நபி தோழர்களை பார்த்து நீங்க வேணா போறதுன்னா போய்க்குங்க, வீட்டுக்கு போறதுன்னா போய்க்குங்க, நான் மட்டும் இந்த வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல, நாங்க வந்து செவிமடுத்தோம் வழிபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மரணிப்பதை வெறுப்பவர் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க செவிப்பட்டிருக்கோம், நாங்க வந்து கட்டு போடுவோம். ரசூலுல்லாஹ் கடிதம் நீங்க படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இருக்கிறாங்க, இருந்து இவங்க நடக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்த்துட்டு இந்த சம்பவத்துடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்றாங்க? பனு கினானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் மேல தாக்குதல் தொடுக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அப்ப இந்த கூட்டத்தினர் அதாவது மதீனாவுக்கு சுற்றுப்புறத்தில் வாழக்கூடிய ஒரு மக்கள். இப்ப அவங்க மேல அவங்க ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை நடந்துருது. அதுக்காக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்? அவங்களை அடக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க, ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க. அங்க போனா என்ன ஆகுது? சாத் பின் அபி வக்காஸ் அப்புறம் என்ன பண்றாரு? 100க்கும் கொஞ்சம் கம்மியான மக்கள், அதாவது 100க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு வால்யூம்ல சாத் பின் அபி வக்காஸ் அவருடைய லீடர்ஷிப்ல அவர் முஹாஜிர், அவ்வளவு பெரிய சாதி.
அவரை கூட்டு போறாங்க. போனா அங்க போனா பெரிய கூட்டம் இருக்கு, பெரிய கூட்டம் வந்து அந்த பனு கினானாவுடைய கூட்டம் இருக்கு. இதை பார்த்துட்டு இவர் வந்து என்னங்கிறாரு, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, நாம சின்ன கூட்டமா இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, அங்க இருந்து அட்டாக் பண்றதுக்கு அரைங்குறையமா போய் ஒரு சண்டே வந்து அரைகுறையா நடந்து கடைசி அவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய் என்ன பண்றாங்க, ஒரு ஜுஹைனாங்கிற ஒரு கூட்டத்தை, அவங்க வந்து நட்பு, அதாவது மதீனாவோட அவங்க வந்து ஒப்பந்தத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தினர், அந்த இடத்துல போய் அடைக்கலம் பூந்து உட்காந்துக்கிறாங்க. யாரு, சாது பின் அபி வக்காஸும் அந்த 100 தோழர்களும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப என்ன பண்றது அடுத்த ஸ்டெப், இந்த சாது பின் அபி வக்காஸ் தலைமையில் இருக்கிற அந்த 100 பேர் யோசனை பண்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுல வந்து ஒரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ரசூல்லா கிட்ட போயிடலாம், ரசூல்லா கிட்ட திரும்பி போயிடலாம், கூட்டம் ஆள் பத்தலைன்னு சொல்லி திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது குரூப் என்ன சொல்றாங்க, இல்ல வெயிட் பண்ணலாம், நம்ம ஆள் பத்தல, இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு ரசூலா தெரியும், செய்தி மட்டும் அனுப்பிவிட்டு இங்கே வெயிட் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் மூணாவது ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க, சாது பின் அபி வக்காஸ் தலைமையில் வியாபாரிகளுடைய குறைசிகள் கூட்டம் இருக்குல்ல, வந்தது வந்தோம் ஏதோ வேலையை செஞ்சுட்டு போயிடலாம், அடுத்த ஒரு வியாபார கூட்டம் எப்படி இந்த பக்கம் கிராஸ் ஆகும், அதை வேணா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடு வருது. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கூட்டம் ரசூலாட்ட போய் போலாங்கிறாங்களா, அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனவொன்னா ரசூலா கேட்குறாங்க, மீதி ஆள்லாம் எங்கே அப்படிங்க, ஒரு கூட்டம் இங்கே இருக்கு, ஒரு கூட்டம் அங்கே போயிருக்கணும், ரசூலா போவோம் வருது. கேள்வி என்ன சொல்றாங்க, நீங்க புறப்படும் போது ஒட்டுக்கா தானே போனீங்க, இப்போ வரும்போது எப்படி 3 கூட்டம் ஆச்சு, இதுக்கப்புறம் தான் அமீர் வருது, இப்பதான் அமீர் சிஸ்டமே இன்ட்ரோடக்ஷன் ஆகுது இஸ்லாத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து நபி சொல்றாங்க, இப்போ குழு குழுவா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன் சென்ற ஒரு பிரிவினையில் தான் அழிந்தாங்க. அப்ப நம்ம இறங்கி வச்சிருக்கிற பிரிவினை வேற, மனிதர்கள் பிரிவு பண்றது தான் பிரிவினை, மசாயில்ல பிரிவு பண்றது பிரிவு கிடையாது, மனிதர்கள் விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ இதுதான் வந்து குற்றம். இப்போ மனிதர்கள் பிரிவு தான் குற்றமே தவிர கருத்துக்கள் வேறுபடுறது பிரிவினை கிடையாது. இந்த இடத்துல சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு அமீரை நியமிப்பேன். அப்ப ரசூலா சொல்றாங்க, இப்போ ஒரு அமீர் நான் உங்களுக்கு போடுறேன், இதுக்கப்புறம் அமீர் சிஸ்டம் இன்ட்ரோடக்ஷன் ஆகுது. ஒரு அமீர் அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு நடக்கணும், இந்த மாதிரி ஆளாளுக்கெல்லாம் ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் அப்ப எல்லாம் கத்துக்கிறாங்க பாருங்க, படிப்படியா அனுபவ ரீதியா கத்துக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வருது எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாங்க. அதான் பாருங்க, அல்லாஹ் பாருங்க வஹி மூலமா கைட் பண்ணலாம். ரசூலா வந்து விட்டுட்டான், சுயமா விட்டுட்டான். நீங்களா யோசிப்பானா, ஒரு மனிதன் எப்படி செயல்படுவானோ அப்படிதான் ரசூலா செயல்பட்டாங்க. முழுக்க முழுக்க வஹி வந்தது, எங்கெல்லாம் இவங்க தப்பு பண்ணாங்களோ, எங்கெல்லாம் சறுக்க பார்த்தாங்களோ அந்த டைம்ல வஹி இழுத்து பிடிச்சி அதை கைட் பண்ணிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வஹி இருந்ததுன்னா டோட்டலா இவங்களுக்குன்னு ஒரு டேலண்டே இல்லாம போயிருக்கும். எல்லாத்துக்கும் வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, மேல வந்து செய்தி வரும், செஞ்சுட்டு போயிடலாம், மேல வந்து செய்தி வரும். அப்படி இல்ல, சொந்த காலில் நிற்கக்கூடிய மக்களை வந்து அல்லாஹ் தயார்படுத்தி இருந்தான். அப்ப இது ஒரு விஷயம். அப்ப ரசூல் என்ன பண்றாங்க, ஒரு அமீரை வந்து போடுறாங்க. அந்த அமீரை கூட எப்படி போடுறாங்க அப்படின்னா சொல்றாங்க, அவர் உங்களில் சிறந்தவர் என்பதாலோ, உங்களிலேயே அவர் தான் நல்லவர் என்பதாலோ நான் தேர்ந்தெடுக்கல, அவரு நல்லா பசியை தாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க ரசூல். அந்த அமீரை போடுற அமீர் பசி நல்லா தாங்குவார், ஏன்னா டிராவல்ல இதுதான் குவாலிஃபிகேஷன். அப்போ வேலை கேட்டால் தான் அனுப்பணும். இப்போ இங்கேயும் அதான் பார்க்கணும். இந்த இடத்துல என்ன நினைச்சிருவாங்க, இன்னும் இவரை போய் அமீரா போட்டாங்க, அந்த வேலை அந்த அவனுக்கு ஏற்ற வேலை, மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு மார்க்கெட் தெரிஞ்சவங்க தான் அனுப்பணும். அவன்கிட்ட போய் இன்ஜினியர் அனுப்புனா வேலைக்கு ஆகுமா? அப்போ வேலைக்கு ஏற்ற மாதிரி ஆளை அனுப்பணும் அப்படிங்கிறது நமக்கு இங்க ரசூலா வந்து கத்துக் கொடுக்குறாங்க. அடுத்தது அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அவங்கள வந்து நியமிச்சு அவரையும் அமீரா போட்டுதான் அதுக்கப்புறம் இங்க பனு நக்லாக்கு அனுப்புறாங்க. நக்லாக்கு அனுப்பும் போது இங்க எப்படி இவர் அமீரா, அதாவது இவர் எப்படி லெட்டர் பிரிச்சு சொன்ன உடனே எல்லாரும் கட்டுப்படுறாங்கன்னு உடனே அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துருது. அதுல இருந்து பட்ட அனுபவம் இதுல வந்து இவங்க வர்றாங்க. அதே மாதிரி அமீரை வந்து தேர்ந்தெடுக்கும் போது இந்த சிறந்தவர்களை வச்சு தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு இன்னொரு ஹதீஸ் கூட எடுத்துக்காட்டா சொல்லலாம். இப்போ இந்த சம்பவம் பாத்தீங்க அப்படின்னா 1539 ஹதீஸா அஹமதுல இருக்கு இந்த சம்பவம், லைஃபான ஹதீஸ் தான். ஆனா இதை ஒட்டி ஹதீஸ்கள் முஸ்லீம்ல வேற வேற செய்திகள் கிடைக்குது. அதாவது சாது பின் அபி வக்காஸ் தலைமையில பனு கினானாவை தாக்க போனது கரெக்ட் அப்படிங்கிறது சரியான ஹதீஸ்கள்ல கிடைக்குது. ஆனா இந்த நான் சொன்ன இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ், இதுல ஒன்றும் பெரிய இஸ்லாத்துடைய சட்டம் எடுக்கிறது இல்லை, அதனால இது பிரச்சனை இல்லை சொல்றேன். அப்ப இதே சமயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சம்பவம் இதே மாதிரி பின்னாடி நடக்குது. இந்த அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நபித்தோழர், அவர் பாத்தீங்கன்னா முஆவியாவுடைய ரைட் ஹேண்ட். அவர் வந்து மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான் அவர் இஸ்லாத்துக்கு மக்கா வெற்றி காலத்துல அவர் வர்றாரு. ஆனா அவர் ஈமான் உள்ள ஆளுன்னு ரசூலா சொல்றாங்க. அவரை வந்து என்ன பண்றாங்க, ஒரு போருக்கு வந்து ரசூலா லீடரா போடுறாங்க. லீடரா போட்டவொடனே இது வந்து அஹமதுல இருக்கக்கூடிய ஹதீஸ், சையான ஹதீஸ். லீடரா போடுறாங்க. லீடரா போட்டவொடனே அவர் கீழே யாரு போறாங்க அப்படின்னா அபூபக்கர் உமர் எல்லாம் போறாங்க. அபூபக்கர் உமர் அலி இவங்கெல்லாம் இவர் கீழே போறாங்க. ஆனா இவர் ஆள் எப்படிப்பட்ட ஆளு அதுவும் தெரிஞ்சுங்க. நிர்வாகத்துல இவர் டாப் டக்கரான ஆளு யாரு, அம்ரு பின் ஆஸ், சரியான டேலண்டான ஆளு. இவரை பத்தி ரசூலா வேற எல்லாம் நிறைய பேர், அதாவது துனியா ரீதியா சிறந்த அறிவாளி அவர், இந்த அரசியல் ரீதியான சாணக்கியர் அவர். அப்போ அவரை வந்து போட்ட உடனே இவருக்கு ஒரு மனசுல ஒரு நினைப்பு வந்துருது, நாம வந்து நேசத்துக்குரியவங்க ரசூல்லாக்குன்ட்டு. நேரா போய் ரசூல்லாட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மக்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு அப்படிங்கிறாங்க. ஆயிஷா அப்படிங்கிறாங்க. இல்ல நான் அவங்கள கேட்கல, ஆண்கள் கேட்கறேன், அவங்க அப்பா அப்படிங்கிற. இல்ல வேற சொல்லுங்க அப்படிங்கிற. உமர் அப்படிங்கிற. இல்ல வேற அப்படிங்கிற. உஸ்மான் அப்படிங்கிற. அப்புறம் நான் வேற வேறன்னு கேட்டே இருந்தேன், என் பேர் வேற வேலை நான் நிறுத்திட்டேன் அப்படிங்கிற. அவர் நினைக்கிறாரு போருக்கு அமீரா போட்டவொடனே நாம வந்து அபூபக்கரோட மேல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ மேல வேற நான் கேட்டே இருந்தேன், அது லிஸ்ட் வரல. அதுக்கப்புறம் அலி வராரு, அதான் லிஸ்ட்ல நின்று போச்சு உஸ்மானோட.
அது கேட்கறாரு. அதுக்கப்புறம் கேட்டு இருந்தா வேற ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க. நம்ம பேரை காணா, அப்புறம் நான் விட்டுட்டேன் கேட்கறது, எத்தனை நம்பர் நமக்கு வர்றது அப்படின்ட்டு. அப்புறம் இது ஒரு சம்பவம். அல்மீர் அந்த வேலைக்கு ஆவாங்களா அதுதான் பார்க்கணும். அதெல்லாம் மேட்டர் இல்லை. மைக் வேலை இது செய்யணும், இப்போ இது வாங்குறது யாரும் அனுப்பணும், எல்லாத்துக்கும் இவரே அனுப்புறாங்க. அப்பெல்லாம் சலிச்சிக்க கூடாது. இங்க வேலை ஆகணும், இதுதான் நோக்கம். நமக்கு என்ன கிடைச்சது அதெல்லாம் கிடைச்சது அதெல்லாம் பார்க்க கூடாது. இது ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பாடம். அடுத்து அந்த அதில் என்ன பண்றாங்க, அந்த நக்லாவுடைய அந்த கூட்டம் பிரிச்சு பார்க்குறாங்க, லெட்டர் பிரிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி மக்காவை போய் வேவு பார்க்க சொல்லியிருக்கு. நக்லாங்கிறது மக்காவுடைய பார்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல முகாம் போட்டாங்க. போன ஒரு நேரம் என்ன அப்படின்னா ரஜப் மாசம். ரஜப் மாசம் என்ன மாசம்? புனித மாசம். புனித மாசத்துல ஒரு மாசம் ரஜப் மாசம். போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்க போகும்போது என்ன ஆகுது, வெளியிலிருந்து, அதாவது மதீனா மக்காவுக்கு வெளியிலிருந்து அந்த வியாபார கூட்டம் வந்துருச்சு. ரசூலா பார்த்துட்டு தான் வர சொன்னாங்க, ஆனா வந்துருச்சு. இப்போ நாம போய் சொல்றதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிடுவாங்க, மக்கா ஹரம் எல்லைக்குள்ள பூந்துருவாங்க. ஹரம் எல்லாம் புனிதம் இல்லை, அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது. அப்ப சண்டை போட முடியாது. அது இல்லாம இது இன்னைக்கு தான் ரஜபுடைய லாஸ்ட் நாள். ரஜபுடைய லாஸ்ட் நாள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடறேன். அடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அம்ரு இப்னு ஹல்ரமி அப்படிங்கிற ஒரு ஆளை கொன்னுறாங்க. கொன்னுட்டு உஸ்மான் அப்புறம் ஹக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை பிணைக்கடியா பிடிச்சிட்டு நிறைய பொருட்களையும் கனிமத்தா எடுத்துக்கிட்டு சந்தோஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறேன். போன உடனே ரசூலுல்லாஹ்க்கு சரியான கோவம். நான் உங்களுக்கு இங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நடந்த 7 தாக்குதலும் வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக நடந்தது. ஒவ்வொன்றிலும் 70 பேர் 200 பேர் 100 பேர் இப்படி அனுப்பியிருக்காங்க. இவங்க 12 பேரை ரசூலுல்லாஹ் எதுக்கு அனுப்புனாங்க, உளவு பார்க்கறதுக்கு அனுப்புனாங்க. உளவு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வேற வேலை செய்யக்கூடாது. இதெல்லாம் மிலிட்டரி டிசிப்ளினுங்க. சொன்ன வேலைக்கு மேல வேற வேலை செய்யக்கூடாது. என்ன இதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் என் வேலை செய்ய சொன்னாங்க, செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல எல்லாம் என்னையா இருக்காங்க, ரசூலுல்லாஹ் வெறுக்கிறாங்க. சொல்றாங்க இந்த கனிமத்தை நான் தொடமாட்டேன், தூக்கி போடு அப்படின்றேன். யாரை கேட்டு சண்டை போட்டீங்க? நான் உங்களுக்கு சண்டை போட ஆர்டர் கொடுத்தேனா? சொன்னது என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? ரசூலோட பிளான் வேறையா இருக்கும். இந்த கூட்டம் போச்சுன்னா வேற கூட்டம் வருங்கிற வேற கணக்கா இருக்கும். அவருடைய பிளான் என்னங்கிறது, அதாவது தலைவர் எதுக்காக பிளான் போடுறாரோ தலைவருக்கு தான் தெரியும், இந்த கமாண்டருக்கு தான் தெரியுமே தவிர சிப்பாய்கள் சுயமா சிந்திக்க கூடாது. வேலைகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு கத்துக் கொடுக்குற டெக்னிக்ஸ். சுன்னத்துனா உஸ்வானா இதுவும் தான், ஒரு மிஸ்வாகும் சுர்மா மட்டும் கிடையாது. இதெல்லாம் கத்துக்கணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, கழிச்சு விட்டுறாங்க. இது பெரிய ஒரு சர்ச்சையாகுது. யூதர்கள் எல்லாம் பெரிய இஷ்யூவா கிளப்புறாங்க. ஏன்னா மதியம் அந்த பிராந்தியத்திலே நடக்காத ஒரு நிகழ்வு. ஏன்னா ஒரு புனித மாதத்துடைய அமானிதம் பால்படுத்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? புனித மாதத்தை காஃபிர்கள் கூட ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, மக்காவாசிகளும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. புனித மாதம் அசிங்கப்படுத்தப்பட்டுருச்சு. பாத்தியா, நாங்க அப்பவே சொல்லல இவங்க எல்லாம் வில்லங்கமான ஆட்கள்ட்டு, இத்தனை வருஷமா நாங்க புனித மாதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தோம், உடச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய சென்சேஷனல். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், புனித மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். இதெல்லாம் பாருங்க, இது நான் சொன்ன சம்பவம் வரலாற்று ஹதீஸ் கிதாப்ல வர்றது. ஆனா ஆயத்து இறங்கி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? வரலாற்று நூல்களை நம்ம என்ன சொல்றோம், வரலாற்று நூல் ஹதீஸ் கிதாபா, அதுக்கெல்லாம் சனது இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன பத்தி ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு போது அதுலயும் ஒரு கவனம் எடுத்திருக்காங்க. ஆயத்து இறங்கி இருக்குல்ல, இது எப்ப நடந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஹதீஸ் ஏத்துக்காத வரலாற்று நூல் எழுதாங்க, இது எப்ப நடந்தது நீங்க சொல்லுங்க, ஹதீஸ்ல சொல்லுங்க பாப்போம். இல்ல அப்ப அது பாத்துக்கணும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க சொல்ற விஷயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கைகளுக்கு மாற்றமா இருக்கக்கூடாது, குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கிற சஹீஹான ஹதீஸ்களுக்கு மாற்றமா இருக்கக்கூடாது. வலு சேத்திர மாதிரி இருந்ததுன்னா அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை கிடையாதுங்கிறது. இது முஹத்திஸீன்களுடைய உசூல். இது இதை நம்ம கத்துக்கணும். மார்க்க கத்துக்கிற விஷயத்துல இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சில விஷயங்கள் வரலாற்று நூல்களில் இருந்து எடுக்க வேண்டியது வரும், சில விஷயங்கள் தேவை தூக்கி போடணும். புது விஷயத்தை நிறுவ முடியாது. வரலாற்று நூல்கள் இருந்து இருக்கிற விஷயங்களை வலுப்படுத்துறதுக்கு முடியும். அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த குர்ஆன் விட்னஸ், இந்த சம்பவம் உண்மைங்கிறது புனிதம் அறிவிப்பாளர் அல்லாஹ். இந்த கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா சஹீஹுல் கைரி அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கு. புனித மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அவர்கள் கேட்கின்றனர். நபியே நீங்கள் கூறுங்கள், அவற்றில் போர் புரிவது பாவம் தான். ஆனால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு மற்றவர்களை தடுப்பதும் அவனை ஏற்க மறுப்பதும் அதற்கு காபாவுக்கு உரியவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதும் இதைவிட பெரியது. இது மட்டும் சின்னதா? அல்லாஹ் சொல்றாங்க, புனிதத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப இதாச்சா, இது அதை விட பெருசுடா அப்படிங்கிற. கொலையை விட கலகம் பெரியது என கூறுவீராக அப்படிங்கிற. கலகம்னா என்ன கலகம் முதல்ல அது புரிஞ்சுக்கணும். கலகம்னா நம்ம என்ன நினைக்கிறதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது, இது இல்ல கலகம். அல்லாஹ்வுக்கு எதிராக டிக்ளேர் பண்றது பேர் கலகம். இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமா ஜனநாயகங்கிற பேர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் பார்லிமெண்ட்ல 234 பேர் சேர்ந்துட்டாங்க, சாராயம் நல்லதுன்னு முடிஞ்சு போச்சு. இதுதான் கலகம். ஒருத்த அவனுடைய டிசிஷனுக்கு எப்படி சூப்பர் சீட் பண்ண முடியும்? எந்த டிசிஷன் சூப்பர் சீட் பண்ண முடியும்? அதுதான் ஃபைனல் டிசிஷன். அந்த டிசிஷனுக்கு மேல ஒரு டிசிஷனே கிடையாது. வட்டி அவன் கூடாதுங்கிறான். அதுக்கப்புறம் நீ 540 பேர் சேர்ந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி, இதுதான் கலகம். அல்லாஹ் சொல்றான், கலகம் கொலையை விட பெரியது. அல்லாஹ்வுடைய இதுல நம்ம இது பண்ணணும். அப்ப ரசூல் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த வந்த 2 கைதிகளை விடுவிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த கொல்லப்பட்டார்ல, இந்த கொல்லப்பட்டதுக்கு அவங்களுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுத்தாங்க. அது அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கு, பழைய ரூல்ஸ். 100 ஒட்டகம் அந்த மாதிரி கணக்கு இருக்கு. கொல்லப்பட்ட ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பதிலா இத்தனை ஒட்டகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை ரசூலுல்லாஹ் அது பண்றாங்க. அப்புறம் அந்த கனிமத்தையும் என்ன பண்றாங்க, கொடுத்து விட்டுறாங்க, அதை எடுத்து விட்டுறாங்க. அது ஒரு முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல்கள் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லயே சில முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. இதை நம்ம மெயினா பார்க்கணும்.
ஏன்னா இந்த கிப்லாவுடைய மாற்றம் வந்து நடைபெறுது. கிப்லா வந்து நாம நினைக்கிற மாதிரி இப்படி நின்று தொழு இப்படி தொழு, இது கிப்லா மாற்றம் கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ஆழமான விஷயங்கள் வந்து விளைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா கிப்லா எப்ப மாற்றம்